ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் ஆஃப் மே 2025 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். இந்த கம்பெனி வந்து 10th மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கு. டர்ன் ஓவர் வந்து 1773 கோடி, 1.12% ஷேர் இன் டோட்டல் டர்ன் ஓவரில் வந்திருக்கு. அடுத்தது வந்து டாடா மோட்டார்ஸ், டிமர்ஜர் பவுண்டு. இந்த கம்பெனி வந்து டர்ன் ஓவர் ஆஃப் ருபீஸ் 1848 வந்திருக்கு. 9th மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கு. அதுக்கடுத்தது வந்து சுவிட்சர்லாண்ட் எனர்ஜி, இந்த ரெனியூவபிள் எனர்ஜி கம்பெனி ஷேர்ஸ் ரேங்க்டு 8th வித் டர்ன் ஓவர் ஆஃப் ருபீஸ் 1884.91. ரெனியூவபிள் எனர்ஜி பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் உங்களுக்கே தெரியும், நிறையா கார் பிஸ்னஸில் வந்து நிறையா ப்ராஃபிட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், லீடிங் இந்தியா கம்பெனி இன் இந்தியா. இது வந்து பில்லியனர் முகேஷ் அம்பானியோட கம்பெனி. டர்ன் ஓவர் வந்து 1930.78 crores இன் மே வந்து இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல், லீடிங் டெலிகாம் ப்ரொவைடர். இவங்க வந்து 6th மோஸ்ட் ஆக்டிவ் கம்பெனி. 2157 கோடி டர்ன் ஓவர் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்விக்கி, ஃபுட் டெலிவரி கம்பெனி. இவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க. மேல லீவ் நாளில் நிறையா பேர் வந்து ஸ்விக்கியோட வழியாக ஃபுட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதனால் இதோட டர்ன் ஓவர் வந்து 2206 கோடி வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் கார்டன் ரீச் பில்டர்ஸ், பிஎஸ்யூ ஷிப்பிங் ஸ்டாக்கு 4th மோஸ்ட் ரொம்ப ஆக்டிவ் கம்பெனியாக இருந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லாமே ஓரளவு பெட்டரான ஸ்டாக்ஸ் தான். இதோட ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ் அனலைஸ் பண்ணுங்கள் ஓனாக. இதோட ப்ராஃபிட் அண்ட் க்ரோத், சேல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்டு அதை பொறுத்து வந்து முடிஞ்சளவு குவான்டிட்டிஸ் பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ் தான். பட் வந்து நீங்கள்லாம் வந்து ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கேட்டுட்டு கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். என் வீடியோஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.